அமெரிக்காவில் நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் தேர்தல் எப்படி நடைபெறும், வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஸ்விங் ஸ்டேட்ஸின் நிலை என்ன, தேர்தல் களத்தில் ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் யார் முந்துகிறார், விவரிக்கிறார் செய்தியாளர் அப்துல் தஸ்னீம். இதில் 2016 சற்று மாற்றம் காணப்பட்டது. பின்னர் 2020 பைடன் 3 மாநிலங்களையும் மீட்டெடுத்தார். பென்சில்வேனியாவின் முந்தைய கால தேர்தல் நிலவரங்கள் 2020 6% இடம்பெற்றிருந்தன. 1926 ஆண்டில் ஜனநாயக கட்சி 50.4%, குடியரசுக் கட்சி 47.7% இடம்பெற்றிருந்தன. எப்போதெல்லாம் இரு வேட்பாளர்களுக்கான அந்த வாய்ப்பு விகிதங்கள் ஏறி இறங்கின என்பதை பார்க்கலாம். பிலடெல்பியாவில் ABC தொலைக்காட்சியில் 90 நிமிடங்கள் ட்ரம்ப் ஹாரிஸ் விவாதம். குடியரசுக் கட்சி ட்ரம்ப், ஜனநாயக கட்சி ஹாரிஸ். ஜூன் 27 முதல் விவாதம் ட்ரம்ப் மற்றும் பைடன் இடையே நடைபெற்றது. இந்த விவாதம் ட்ரம்புக்கு சாதகமாக அமைந்தது. நிறைய விஷயங்களில் ஜோ பைடன் திணறியதை பார்க்க முடிந்தது. ட்ரம்ப் கொலை முயற்சி ஜூலை 13 நடைபெற்ற போது ட்ரம்புக்கு ஆதரவு அதிகரித்தது. ஜூலை 21 பைடன் அதிபர் வேட்பாளராக போட்டியிடவில்லை என கூறிய போது ட்ரம்புக்கு ஆதரவு அதிகரித்தது. ஆகஸ்டுக்கு பிறகு கமலா ஹாரிஸின் பரப்புரை நடவடிக்கைகள் அவருக்கு மெல்ல மெல்ல ஆதரவை அதிகரிக்க வைத்தது. செப்டம்பர் 10 ட்ரம்ப் ஹாரிஸ் இடையே முதல் விவாதம் நடைபெற்ற போது ஹாரிஸ் கொள்கை சார்ந்த விஷயங்கள் குறித்து அதிகம் பேசி ட்ரம்பை திணற வைத்தார். அப்போது ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்தது. பெண்கள் கருக்கலைப்பு, வரி விதிப்பு, வர்த்தகம் தொடர்பான விவாதங்கள் கவனிக்க வைத்தது. இந்நிலையில் கருத்து கணிப்புகள் ட்ரம்புக்கு சாதகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கருத்து கணிப்பை மட்டுமே வைத்து ட்ரம்ப் தான் வருவார் என்று நம்மால் கூற முடியாது. எனவே தேர்தல் முடிவுகள் வரும் வரை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.